Hello all, welcome to Pudu Asian channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஜினியரிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்கிற ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க வரும். ஸோ கட் ஆஃப் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து டிக்ரீஸ் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க காலேஜஸ் பார்க்கணும்னாலும் சரி இல்லை கோர்சஸ் பார்க்கணுனாலும் சரி. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு கட் ஆஃப் தெரிஞ்சால் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் தான் இம்பார்ட்டானது. ஸோ நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் தான் மேஜரான ரோல் பண்ணும். ஏன்னா 0.5 மார்க் கூட உங்களுக்கு பிக் இம்பேக்ட் வெயிட் பண்ணும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 160 இருக்குது, நீங்கள் 160.5 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டரான காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்ல காலேஜில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு எவ்வளோ ஆவரேஜ் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. 160 எக்ஸ்பெக்ட் பண்றேன் இல்லை 175 எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அது போல எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான காலேஜஸ் தான் பார்க்க முடியும். நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு 150 எடுத்துட்டு எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ உங்க கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கணும்னு சொல்லிங்கன்னா நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நீங்க போட்ட கட் ஆஃப்க்குலாம் என்னென்ன காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி நான் உங்க கமெண்ட்ஸுக்கு அப்படியே ரிப்ளை பண்றேன். அண்ட் கட் ஆஃப் இன் 2026 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வாட்டி வந்து எக்ஸாம் எப்படி பண்ணாங்க, ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணாங்க, சென்டம் அதிகமாக வருமா இல்லை மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்களா இல்லை மார்க்ஸ் கம்மியாக ஸ்கோர் பண்ணுவாங்களான்னு சொல்லி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப் வேரி ஆகும். ஏன்னா இந்த வாட்டி வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு. ஸோ லாஸ்ட் இயராக இருந்த விட இந்த இயர் வந்து எக்ஸாம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குது. லைக் வந்து 1 to 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறதோட. ஸோ இதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்மளுக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் ரிசல்ட் அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இயரோட கட் ஆஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா 2024 இதே மாதிரியான ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஏன்னா 2025 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 2024 கட் ஆஃப் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2024 அந்த கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ்லாம் கிடச்சிது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நான் அதுலேயுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா 2024 சேம் இதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த வாட்டி வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் தான் ஆகும்னு இப்போ வரைக்கும் அந்த அனாலிசிஸில் இருக்குது. அண்ட் வந்து ரிசல்ட் வந்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரிசல்ட் வந்து May 8 தான் வருது. ஸோ அது வரையும் டைம் இருக்குது. ஸோ அது வரையும் நீங்கள் எல்லா காலேஜஸும் பார்க்கலாம். எல்லா காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சில கோர்சஸ் வந்து சில காலேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அந்த காலேஜில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாமான்னு சொல்லி தான் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 டேஸ் போல் டைம் இருக்குது. ஸோ May 8 தான் வந்து 12th ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அது வரையும் பார்த்துட்டு வாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் டிசைட் பண்ணிடலாம் எந்த சைடு போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா போடலாமா இல்லை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா, அண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம சைட்லேருந்தும் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு யார் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்களும் எங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணலாமா, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ட்ரைனிங் எப்படி இருக்கும், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்லாம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்களா, இல்லை நம்மளே ஆஃப் கேம்பஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆஃப் கேம்பஸில் போய் நீங்கள் வேலை தேடுறதுலாம் இந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகி வர்றது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் பிளேஸ் பண்ணும். நீங்கள் நல்ல பேக்கேஜில் போகணும். 15 LPA 10 LPA 20 LPA எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் சொல்லுங்கன்னு சொன்னீங்கனாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரியுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குமே அது மாதிரி வேணுனாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். நம்ம இதுக்கப்புறம் வந்து காலேஜ் கோர்சஸ் அண்ட் காலேஜ் ரிவ்யூஸ்லாம் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுமே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம இதுக்கப்புறமும் இது போல் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.